நான் சிவகங்கையிலிருந்து உங்கள் டாக்டர் ஃபருக் அப்துல்லா. நம்ம இரத்த பரிசோதனை முடிவுகளை இந்த மத்திய வயதினர் எடுக்கும் பொழுது அதில் அதிகமாக பயப்படுறது எதுக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா, எல்லாருமே சொல்லுங்களேன், நீங்களே சொல்லுங்கள், எதுக்கு அதிகமாக எந்த இரத்த பரிசோதனைக்கு அதிகமாக பயப்படுவீங்க அப்படின்னு கேட்டால் 90% கண்டிப்பாக இந்த கொலஸ்ட்ரால் டெஸ்ட்டுக்கு தான் பயப்படுவாங்க. இந்த கொலஸ்ட்ரால் டெஸ்ட்டை மட்டும் கரெக்டாக பார்ப்பாங்க. டோட்டல் கொலஸ்ட்ரால் 200க்கு மேலே இருந்துட்டாலோ, ட்ரைக்ளிசரைட்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்துட்டாலோ, அதுவும் குறிப்பாக அந்த எல்டிஎல் ஒரு 130 140 இப்படி இருந்துட்டால் உடனே அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் பயம் வந்துடும். உடனே என்ன செய்வாங்க அப்படின்னா, இவங்க மட்டன் சாப்பிட்றத நிறுத்திடுவாங்க, முட்டையில் மஞ்சள் கரு சாப்பிட்றத நிறுத்திடுவாங்க. எதை நிறுத்த மாட்டாங்க அப்படின்னா, இவங்க தினசரி டீக்கு இனிப்பு போட்டு குடிச்சிட்ருப்பாங்க, ஜீனி போட்டோ அல்லது நாட்டு சர்க்கரை போட்டோ, கூட ஒரு வடை பஜ்ஜி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. மத்தியானம் சோறு அன்லிமிட்டெட் மீல் சாப்பிடுவாங்க. நைட்டு நல்லா ஒரு 5 தோசை சாப்பிடுவாங்க, சிகரெட் பிடிப்பாங்க, மது அருந்துவாங்க. இது எதையுமே நிறுத்திருக்க மாட்டாங்க. ஆனால் கொலஸ்ட்ராலுக்கு பயந்து முட்டையில் மஞ்சக்கருவை தூக்கி போட்டேன், மட்டன் சாப்பிட்றத நிறுத்திட்டேன் இப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் ஏதாவது பயன் இருக்கா? எந்த பயனும் கிடையாது. உணவில் நாம் உட்கொள்ளும் இந்த கொழுப்பு இருக்கு இல்லையா, ஆரோக்கியமான கொழுப்பு உணவுகள், இதற்கும் இரத்தத்தில் இருக்கும் கொலஸ்ட்ராலுக்கும் பெரிய சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறது தான் அறிவியல் ஆய்வுகள் முடிவு. அதே மாதிரி கொலஸ்ட்ராலுங்கிறது மனிதனுக்கு தேவையே இல்லையா அப்படின்னா, அது ஒரு கட்டாய தேவையாக இருக்கிறது. இந்த கொலஸ்ட்ரால் தேவையாக இருக்கிறதுனால தான் கல்லீரல் தனக்கு தேவையான கொலஸ்ட்ராலை அதுவே உற்பத்தி செய்கிறது. அதாவது உடலுக்கு தேவையான ஒன்றை அது உற்பத்தி செய்கிறது. அது எப்படி தேவையில்லாததாக மாறும்? அப்போது நல்ல கொலஸ்ட்ராலை கெட்டதாக மாற்றுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடலில் நாம் சேர்க்குற இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற வில்லன் தான். இன்சுலின் அப்படிங்கிற இந்த ஹார்மோனை சரியாக அதன் பணியை செய்ய விடாமல் செய்வது நமது வாழ்க்கை முறை. நாம் அதிகமாக கார்போஹைட்ரேட் சாப்பிட்றோம், ஜீனி, நாட்டு சர்க்கரை, வெல்லம், கருப்பட்டி, தேன், இப்படி ஏதாவது ஒரு இனிப்பு உள்ளே போகுது. கூடவே பேக்கரி உணவுகள், தீனிகள், துரித உணவுகள், இது எல்லாத்தையுமே 3 மீல் சாப்பிட்ற இடத்துல 10 மீல்ஸு, மிட்நைட்டு கலாச்சாரம்னு சொல்லிட்டு நடுராத்திரியில் ஆர்டர் போட்டு சாப்பிட்றது, இது கூட சேர்ந்து எந்த ஒரு லைஃப் ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே கிடையாது, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஒன்றுமே கிடையாது, தூங்குறது கிடையாது, ஸ்ட்ரெஸ்ஸு, இது எல்லாம் சேர்ந்து தான் மனிதனை ஹார்ட் அட்டாக்கை நோக்கி தள்ளுதே தவிர, வெறுமனே இந்த கொலஸ்ட்ரால் இருக்கு இல்லையா, அதனால் அந்த எந்த பாதிப்பையும் தனிப்பட்ட தன்மையாக பெருசாக ஏற்படுத்த முடியாது அப்படிங்கிறது தான் அறிவியல் உண்மை. நன்றி.